நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு பிறந்த நாள் வருதுன்னா அந்த நாள் எப்போ வரும் அப்படின்னு காத்துக்கிட்டே இருப்போம். நைட்டு 12 மணிக்கு முதல் நாளா வாழ்த்து சொல்லணும்னு நினைப்போம். நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச முருகப்பெருமானுடைய அவதார நாள் வைகாசி விசாகம் வர மே 30ஆம் தேதி வருது. முதல் நாள் 29ஆம் தேதியே மதியம் 12 மணிக்கே விசாக நட்சத்திரம் தொடங்குது. ஆனா நான் எப்பவுமே சொல்லுவேன், சூரிய உதயத்தின் போது அந்த நட்சத்திரம் இருந்தா அந்த நாளை தான் நம்ம கணக்குல எடுப்போம். ஆக இந்த வருஷம் மே 30ஆம் தேதி வைகாசி விசாகம் வருது. ரொம்ப அழகா இன்சொல் விசாகா அப்படின்னு அருணகிரிநாதர் நம்முடைய முருகப்பெருமானை போற்றி பாடுகிறார். விசாகம்னா என்ன அர்த்தம்? சாகை அப்படின்னா கிளைன்னு அர்த்தம். அம்பாளுக்கு சாகம்பரின்னு ஒரு பேர் உண்டு. சாகை அப்படின்னா அந்த கிளைகளில் இருக்கக்கூடிய இலைகளையே ஆடையாக அணிந்திருக்கக்கூடியவள். சாகைனா கிளை, விசாகை விசாகம் அப்படின்னா இதற்கு வேறெங்கும் கிளைகள் இல்லை, இது மட்டும்தான். அதனாலதான் முருகப்பெருமான் அவதாரம் செய்த போது கச்சியப்பர் பாடினார், அருவமும் உருவமுமாகி அனாதியாய் பலவாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்புதோர் மேனியாக கருணைக்கூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்திங்கு உதித்தனன் உலகம் உய்ய. ஒரு வேறெங்கும் கிளைகள் இல்லை, அவன் மட்டும்தான் தனித்துவமானவன், யூனிக் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நம்முடைய முருகப்பெருமான். அவனுடைய அவதார நாளில் விரதம் இருந்து கோவிலுக்கு போய் அபிஷேகம் செய்து முருகப்பெருமானை கண்குளிர தரிசனம் செய்து உங்களுக்கு தெரிந்த முருகன் பாடல்களை சொல்லி வழிபாடு செய்யுங்கள். அன்னைக்கு திருச்செந்தூர்ல முக்கியமான ஒரு வைபவம் நடக்கும். பராசர முனிவருக்கு 6 பசங்க. அவங்க தண்ணியில விளையாடிட்டே இருந்தாங்க. அதனால அங்க இருந்த மீன்கள்லாம் இறந்து போனது. அதனால அவர்கள் மீன்களாக போகும்படி சபிக்கப்பட்டார்கள். அந்த முனிக்குமாரர்களுக்கு முருகப்பெருமானால் சாப விமோச்சனம் கிடைத்த அந்த வைபவம் வைகாசி விசாகம் அன்னைக்கு திருச்செந்தூர்ல ஒரு வைபவமாவே நடக்கும். ஒரு தண்ணி தொட்டில 6 மீன் பொம்மைகளை போட்டு அதற்கு விமோச்சனம் கொடுக்கிற மாதிரியான ஒரு நிகழ்வு திருச்செந்தூர்ல நடக்கும். முருகப்பெருமான் கருணையே வடிவானவன் இல்லையா? அன்றைய தினம் வைகாசி விசாக நாளில் முருகா, நீ எப்படி முனிக்குமாரர்களினுடைய சாபத்தை நீக்கி அருள் புரிந்தாயோ அதே போல எங்க குடும்பத்துக்கு இருக்கக்கூடிய சாபம் தோஷம் நாங்கள் செய்த கர்ம வினைகள் அனைத்தையும் நீக்கி அருள் செய்வா என்று அவனுடைய அவதார நாளில் நாம் மனதார வேண்டுகிற போது முருகப்பெருமான் நிச்சயமாக அருள் செய்வான். நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோளன் செய்யும் கொடும் கூற்று என் செய்யும், குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் தோளும் சண்முகமும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே.